பாண்டிய சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம ராஜி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கதிர் கிட்ட போயிட்டு, நீங்கள் எனக்காக இவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறது கொஞ்சம் கூட என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா பண்ண நீ எல்லாத்தையும் ஏற்றுக்கிறல்ல, அதே மாதிரி நான் உனக்காக பண்ணுறதையும் நீ எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ ஐபிஎஸ் ஆனால் அவங்க முன்னாடி கெத்த போய் நிற்கலாம்ல. நீ வாழ்க்கையில் அவ்வளோ தப்பு பண்ணலை, கரெக்டான ஒரு பையனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி அவங்க முன்னாடி கெத்தாக போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் ராஜி இதை கேட்டோன்னே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வடிவு இருந்துட்டு ராஜியை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோமதி வெளியில் வராங்க. கோமதி வந்த உடனே எப்படி இருக்கு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் குடும்பம் ஒன்றா சேர்ந்துருமேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷமாக உங்கள் எல்லாத்தையும் விருந்துக்கு கூப்பிட்டேன். ஆனால் வந்த இடத்துல என்னை இப்படி மாட்டி விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, நீ கூட தான் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் எதுவுமே சொல்லாமல் இப்படி பண்ணி வச்சா உங்கள் அண்ணன் முதல்ல கோபக்காரு, இதெல்லாம் ஏற்றுப்பார் அவர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் கூட என்னை புரிஞ்சுக்கவே இல்லைல்ல, நீ உங்கள் பொண்ணை நாங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி சந்தோஷமாக தானே பார்த்துக்குறோம். இப்போ கூட அவள் போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ நீட் எக்ஸாமுக்காக அவ சென்னை வரைக்கும் போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு வடிவு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரபம் முடிச்சிருக்காங்க.